ஹலோ ஹாய் ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டம் 2026 என்னோட கார்டனில் ஆடிப்பட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து சிலது ஆடி மந்த்து ஸ்டார்ட் பண்ணோன்னு போட்டிருக்கேன், சிலது வந்து ஆடிக்கு முன்னாடி, அதாவது ஜூலை வந்து லாஸ்ட்லேயே வந்து போட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அழகர் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்கள், இவர் தாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கிறான். ஸோ அவர் வந்து பார்த்துட்டு கார்டனுக்குள்ளே வந்து பார்த்தா கொஞ்சம் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து போன வீக்கில் வந்து கொஞ்சம் வீக்லி கொஞ்சம் அப்பப்போ கார்டனுக்கு வந்தால் சில காய் இருக்கும் இல்லையா, அந்த காயெல்லாம் வந்து அப்பப்போ பறிச்சுட்டு போயிடுறது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து சூப்பராக வந்து இருந்தார். யாரோ வந்து கார்டனுக்குள்ளே வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கானுங்க, நல்லா கொத்தி வச்சுட்டு போயிருக்கானுங்க. நல்ல வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூலை மந்த்து எண்டுலேயே வந்து ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே வந்து போட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து ஆடிப்பட்டத்துக்கு வந்து நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளை வெண்டை, யானை தந்த வெண்டைன்னுவாங்க இல்லையா, அந்த வெண்டைக்காய் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நாட்டு வெண்டையோடு இவன் வந்து கொஞ்சம் கம்மி தான். இன்னொரு வெண்டைக்காய் இது வந்து ஷார்ட்டாக தான், குட்டை வெண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது குட்டையாக தான் இருக்கும், ரொம்ப லாங்காக வரமாட்டான். ஸோ ஒரு 4-5 வெரைட்டி என்கிட்ட இருக்குது. அவனுங்க அதை வந்து பிக் பண்ணிவிட்டு போகலாமே நான் வந்தேன். ஸோ கை நிறைய வெண்டைக்காய் கொடுத்தானுங்க. இவர் ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது இதோட ஹாப்பினஸ்க்கெலாம் வந்து எனக்கு வந்து பவுண்ட்ரிஸே கிடையாதுங்க. அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து இவன் எப்போ போட்டேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக போட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். ஏன்னா இவனை வந்து அந்தளவுக்குலாம் மெயின்டெனன்ஸே கிடையாது. வாட்ரிங் மட்டும் பார்த்து ஊற்றணும். மற்றபடி வந்து ஃபர்டிலைசர்லாம் பெருசாகவே எனக்கு வந்து எதுவுமே நான் ஊற்றலை, அப்படியே விட்டுட்டேன். கிரவுண்ட் கார்டன்லேயும் சரி, இந்த பக்கெட்டில் வச்சதுலேயும் சரி அப்படியே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 கிழங்கு கிட்ட சூப்பராக இருந்துச்சு. கிழங்கு அப்படி ஒரு பிங்க் கலரில் சூப்பராக இருந்தான். பாருங்கள் எப்படி ஏதோ நம்ம ஸ்டொமக்லேருந்து குழந்தை எடுப்போம்ல, அந்த மாதிரி இருந்தாங்கங்க. சூப்பராக இருந்தான். இது வந்து என்னென்னா எனக்கு தோணும், அந்த கிரவுண்ட் கார்டனில் விட்டோம்னா அவன் பாட்டுக்கு படர்ந்து ஒரு இதே இல்லாமல் ஒரு அவனுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணாமல் போயிட்டே இருப்பான். அது வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்கவங்க அந்த மாதிரி அவங்களுக்குனா செட் ஆகும். பட் கிச்சன் கார்டன் வச்சுருக்கவங்க, ஹோம் கார்டன் வச்சுருக்கவங்களுக்கு செட் ஆகாது. இவங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம க்ரோ பேக்லேயே போட்டோம்னா சூப்பராக காய் தரான், அவ்வளோ அழகாக தரான். இது வந்து ஒரு பக்கெட்டில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஒரு 4-5 காய்கிட்ட வந்து நல்லாவே இருந்தான். ஸோ அவனை எடுத்துகிட்டு இவர் கிரவுண்ட் கார்டன்லேயும் இருக்கிறாரு, ஆனால் படர்ந்து போயிட்டே இருக்கிறாரு, எப்போ காய் வரும்னே தெரியாது. அவரும் இவரோட செட்டு தான். ஆனால் இவர் வந்துட்டார். சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இன்னும் வந்து அந்த இடத்துல வருவாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. நானும் அப்படியே விட்டுட்டேன். நீ வர்றப்போ வாங்கடா அப்படின்ற மாதிரி. கடைசியாக வந்து ஃபைனலாக ஒரு 4 காய் கிழங்கு கிட்ட கிடச்சாங்க. பாருங்கள் எவ்வளோ பிங்கிஷாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அந்த மண்ணுக்கு அதுக்கும் வேறு லெவலில் இருந்தாங்க. எனக்கு அப்படியே பார்க்குறதுக்கே பயங்கரமாகிடுச்சு. ஏன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகான்றதை விட இந்த மாதிரி கிழங்கு, அந்த ரூட் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம வந்து மண்ணில் தோண்டி எடுக்கும்போது அது வேறு விதமான சந்தோஷம். பாருங்கள் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ இவனுங்களை எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இதெல்லாம் வந்து ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி போட்டவங்க இவங்கெல்லாம். இவன் எப்போ போட்டின்னு எனக்கு தெரியல, ஒரு 6 மந்த்ஸ் அறுவடைன்னு நினைக்கிறேன் இவரெல்லாம். ஸோ அவரை எடுத்துகிட்டு இவங்கெல்லாம் தான் வந்து ஆடிப்பட்டத்துக்கு போட்டிருக்கேன். அதாவது பார்க்கிங்கில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் ஷிஃப்ட் ஆகி டெரஸுக்கு போவாங்க. நிறையா வந்து ஒரு 10-15 பக்கெட்டுக்கிட்ட வந்து ஆடிப்பட்டத்துக்கு தேவையான சில விதைகள்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் நிறைய பார்த்திங்கன்னா அவரைக்காய் கொடி வகை சேர்ந்தது தான் ஆடிப்பட்டத்துக்கு போட்டிருக்கிறேன். இவங்க இந்த கார்டனுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே போட்டாச்சு. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுங்க. இப்போ பாருங்கள் மழையே பெய்யலை, எதுவுமே பண்ணலாம். அந்த காற்றுக்கு இந்த செடிங்கள்லாம் வந்து இந்த சீசனும் இந்த பக்கம் போக முடியும், அந்த பக்கம் போடாமல் ரொம்ப தள்ளாடி நிற்கிறாங்க. ஸோ நான் அந்த ஃபஸ்ட் வீக்கில் போட்டதுனால சில இதெல்லாம் வந்து நல்லா ஒரு ஜூலைக்கு முன்னாடி ஒரு 10 days பிஃபோரே நான் போட்டுட்டேன். ஸோ அதனால் நல்ல காய் வந்துட்டுருக்காங்க இந்த ஆடிப்பட்டத்துக்கு. இவர் வந்து குட்டி பாவக்காய், பேபி பாவக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாகல் பாவக்காய், ரொம்ப குட்டியாக இருக்காங்க. ஆனால் நல்லா படர்ந்து பயங்கரமாக படர்றான். அவனுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லை. அவனை வந்து ஒரு விதமாக நான் வந்து இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறேன். அவன் ஒரு மாதிரி சோர்ந்த மாதிரி இருக்கான்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் வாட்ரிங் பண்ணலை. ஸோ பயங்கர வெயில் இங்கே 10 o'clock அப்படி மண்டே பொழக்குது. இன்னும் வந்து என்னெல்லாம் வந்து
ஒரு ரெயின் வந்தால் தாங்க நல்லா வந்து போட்ட விதையெல்லாம் சூப்பராக வளரும். ஆனால் ரெயின் வரமாட்டேங்குது, அது எப்போ வரும்னு தெரியல. ஸோ பாகல் பாவக்காய் யார் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்காங்க, குட்டி குட்டியாக பார்க்குறக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. ஒரு 4-5 பாவக்காய் இருந்தான், ஆனால் நிறைய பூ வச்சுருக்கான். ஒரு கத்திரிக்காய், பாகல் பாவக்காய் இவங்கெல்லாம் இருந்தாங்க. நான் வந்து என்ன பார்த்திங்கன்னா, இந்த இதில் வந்து வெண்டைக்காய் ஒரு 4-5 பக்கெட்டில் வெண்டைக்காய் தான் போட்டிருக்கேன். ஏன்னா வெண்டைக்காய் நிறையா இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் போட்டிருக்கிறேன். இவங்க எல்லாம் டெரஸுக்கு போகணும். நம்ம டெரஸில் செட்டப் போட்டிருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதை போட்டு வச்சுருக்கேன். சில விதையெல்லாம் அந்த அவரைக்காயெல்லாம் சூப்பராக வந்துட்டானுங்க. அவரைக்காய், அப்புறம் வந்து முள்ளங்கி ஒயிட் ரேடிஷ் இருக்கானுங்கள, அவனையும் போட்டிருக்குறோம், அவனும் வந்துட்டானுங்க. சுரக்காலாம் வந்து சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. பார்க்கலாம் சுரக்காலாம் இதில் வருவானுங்கன்னு சொல்லிட்டு. மற்றபடி அவரைக்காய், அப்புறம் வந்து கொத்தவரங்காய், ஒரு 2 பக்கெட் கொத்தவரங்காய், அப்புறம் வந்து பீர்க்கங்காய் போட்டேன், அவன் மட்டும் வரலை, என்னன்னு தெரியல. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மேலே கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா கீழே இருந்தால் கொஞ்சம் ஸ்டாண்டு வந்து மேலே செட் பண்ணணும். அது வரைக்கும் இங்கே இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இந்த பக்கெட்ஸ்லாம் வச்சுருக்கோம். பார்க்கலாம். இந்த ஆடிப்பட்டத்துக்கு நாங்கள் புதுசாக வந்து இந்த பக்கெட்டில் வச்சுருக்குறோம். இவன் எவ்வளோ நாளைக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. லைஃப் வருமா வராதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்குறேன். பட் ஆனால் ஒரு லோ காஸ்ட், ஒரு லோ பட்ஜெட்டில் தான் நம்ம வந்து இது பை பண்ணி வச்சுருக்கோம். நல்லா இருக்குது பக்கெட்ஸ். ஸோ இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடியே இருந்ததுனால இப்போ ஆடிப்பட்டத்துக்கு நல்லா காய் கொடுக்குறாரு. கொத்து கொத்தாக தொங்கிட்டுருக்குறாங்க. அதுவும் வீட்டு முன்னாடி பார்க்கிங்கில். எந்த ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க, வீட்டில் வந்து என்னடா இப்படி வீட்டுக்குள்ளே இப்படி பாவக்காய் இருக்குமா அப்படின்றவங்க பார்க்குறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த நிலமையில தான் இவன் இருக்கிறான். ஏன்னா வந்து எனக்கே இப்போ ஒரு கார்டன்னா ஒரு கார்டன் செட்டப்பில் வந்து காய் இது வெஜிடபிள்ஸ், பூ அப்படிலாம் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளேயே வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கிறதுனால நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நிறைய பாவக்காங்க, நல்ல பாவக்காய் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னன்னா இவன் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கிறான். ஸோ அவனோட தன்மையே அதுதான். இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிட்றதுக்கு முடியலை. அன்றைக்கெலாம் வந்து ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் பண்ண தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த தடவை வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும், ப்ளஸ் வத்தல் போட்டு பார்க்கணுன்றேங்க. இது ஒரு 10 பாவக்காய் கிட்ட கிடச்சான். அப்புறம் வந்து க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம்ல, அங்கேயும் வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்தான். கத்திரிக்காயும் கொத்தவரங்காயும் அவனையும் எடுத்துக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து ஆமாம், இவங்களும் வந்து ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடியே போட்டவங்க தான். ஸோ இப்போ வந்து காய் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களாம் ரொம்ப நாளாக இருக்கிறாங்க. இப்போ போட்ட ஆடிப்பட்டத்துக்கு போட்டவங்கெல்லாம் முளைப்பு தான் வந்திருக்குது. இவங்க எல்லாமே வந்து காய் கொடுத்துட்ருக்குறாங்க. கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காயில் என்ன பூச்சி வருதுன்னே கண்டுபிடிக்க முடியலங்க. சில இதில் வந்து அதுதான் எனக்கு தோணும். சில இதில் வந்து நம்ம பார்த்தா விசிபிளாக தெரியுது, சில இதுலலாம் இன்விசிபிளாக இருக்குமா என்னன்னே தெரியல. எப்படி தான் அவன் என்ன தான் பண்ணுவாங்கன்னே தெரியல செடியை. ஸோ இந்த பக்கமும் கொஞ்சம் பாவக்காய் இருந்தான். இவன்லாம் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறான். இவனும் வந்து பாவக்காயும் ரொம்ப நாளாக இருக்கிறான். ஸோ அதுலேருந்து ஒரு 2-3 காய், கத்திரிக்காய் 2-3 காய். ரொம்ப நாளாக இருக்கிறவங்க இந்த ஆடிப்பட்டத்துக்கு நல்லாவே காய் தர்றாங்க. அதுவும் நல்லாவே நம்மளுக்கு தெரியுது. ஸோ அவங்களையும் எடுத்துக்கிட்டு கத்திரிக்காய் இருந்தாங்க, அவங்களையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இங்கேயும் வந்து ஒரே ஒரு வெண்டைக்காய் இருந்தாங்க. அங்கங்கே வந்து ஒரு இதுவாக இல்லை, இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து காய் கொடுக்குற அளவுக்கு அங்கங்கே ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்காங்களே அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அங்கேயும் பாவக்காய் இருந்தான், அவனையும் வந்து பிக் பண்ணி அந்த பாவக்காய், அப்புறம் வந்து ஒரு வெண்டைக்காய் அவன்லாம் இருந்தான். ஸோ அவனையும் பிக் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு பேக் சைடில் வந்து கொத்தவரங்காய் இருந்தான். ஒரு செடியில் 2 செடி இருக்கிறானுங்க. 2 செடியில் இவனுங்களும் வந்து ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடியே போட்டதுனால இப்போ வந்து காய் அப்பப்போ வந்து 2-3 காய் வந்து கொத்தவரங்காய் கொடுத்துட்டே இருக்கிறானுங்க. நல்லா நீளமாக இருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து டெரஸ் கார்டனில் இப்போ தான் வந்து ஆடிப்பட்டத்துக்கு வந்து போட்டு விட்ருக்குறேன். வெண்டைக்காய் சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள், குட்டி குட்டியாக அழகழகாக வந்துட்டுருக்குறாங்க. போட்டது எல்லாமே வந்துருச்சுங்க. ஒரு சில பேர் தான் வரவே இல்லை. ஒரு சில பேருன்னு சொல்ல முடியாது. அந்த போட்டதில் வந்து ஒரு 90%ல் ஒரு 5% மட்டும் வரல. ஸோ மற்றபடி எல்லோரும் வந்துட்டாங்க. இந்த டொமேட்டோ, அப்புறம் இவர் வந்து செர்ரி டொமேட்டோ, இவரும் முன்னாடி வந்துட்டார். ஸோ இப்போ காய் நல்லா வந்துட்டுருக்கிறாரு. கொத்தவரங்காய் இந்த ஆடிப்பட்டத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் நல்லா ஒரு 4 பக்கெட்டில் என்னென்ன போடலான்னு நினச்சிங்கன்னா, கொத்தவரங்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகா, அப்புறம் வந்து உங்களால் கொடி
கண்டிப்பாக போக முடியும்னு இருந்துச்சுன்னா நிறைய கொடியவரை இருக்குது. இந்த கொடியவரை, புடலங்காய், பீர்க்கங்காய் அதெல்லாம் வந்து ரொம்ப இது இல்லை. ஸோ இந்த தடவை நான் போட்டிருக்கிறேன், எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வெள்ளை பாவக்காய். பாவக்காய் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய கார்டனில். இவரும் ஃபஸ்ட் டைம் என்னோடய கார்டனில். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காராமணிலே வந்து மெரூன் கலரில் இருப்பார்ல, அந்த காராமணி. இவர் வந்து நார்மல் கீழே ஒரு பாவக்காய் காமிச்சல அவர். இவர் வந்து கோழியவரை. இவர் வந்து பாருங்கள், இப்போ தான் பூ வச்சு காய் விட்டுருக்குறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் வந்து ஒரு மாதிரி செடிங்கள்லாம் இது மாதிரி இருக்குன்னா, என்ன தான் நம்ம தண்ணி விட்டாலும் ஒரு மழை வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்பவே இப்போலாம் வந்து அதான் சொல்கிறேன்ல, என்ன தான் ஆயிட்டிருக்குன்னே தெரியல உலகத்துக்கு. கொஞ்சமாவது மழை வரணும், ஆனால் மழையே வரல. பார்க்கலாம். இவர் வந்து அவரே தான். மெரூன் கலர் காராமணி இருப்பார்ல, பொரியல் காய், அந்த காய். இவரில் வந்து இங்கே பாருங்கள் எப்படி அஸ்வினி பூச்சி இருக்குங்க. நானும் ஒரு 2-3 தடவை, அதாவது இவங்க வீட்டில் இருந்தாலும் காய் வாங்குறதுக்குள்ளேயும் படாத பாடு வச்சுருவாங்க போல். இப்போ நல்லா கொடி எடுத்துட்டாங்க, சூப்பராக கொடி எடுத்துட்டாங்க. இவங்க எல்லாருமே மேலே போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவரும் அந்த மெரூன் கலரில் இருப்ப அவரை அந்த லாஸ்ட்டில் வச்சுருக்கீங்களா, அதே இது தான். இவரும் நல்லா மேலே போயிட்டார், கொடி எடுத்துட்டார். எப்படி போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். இதில் வந்து இப்போ தான் செடி பீன்ஸ் போட்டு விட்ருக்குறேன். இதெல்லாம் வந்து புதுசு. இப்போ பாவக்காயும் புடலங்காயும் 2 பேருமே வந்து ஜோடி சேர்ந்து மேலே ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், அழகாக மேலே ஏறிட்டாங்க. வெள்ளை பாவக்காய் இது. வெள்ளை பாவக்காய் எப்படி இருக்குன்றதுக்காகவே நான் போட்டிருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அதுலேயும் வந்து பூச்சிங்க, அவ்வளோ பூச்சி வந்துட்டுருக்கான். இதில் வந்து அது என்னது, கருப்பு கலர் சிகப்பு வெண்டைக்காய். ஸோ பக்கெட்ஸ்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெயிண்ட் அடித்து இவங்கள வைக்கணும். இந்த வெண்டைக்காயில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரிங்க, ஒரு மாதிரி வருது. அது என்ன பூ இதுன்னே எனக்கு தெரியல. ஸோ இங்கெல்லாம் வந்து நல்லா வந்து டொமேட்டோ செடிங்க சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக செடி டொமேட்டோவாக தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாட்டு தக்காளியாக இருக்காது. இவங்க வளர்ந்து ஃபாஸ்ட்டாக வர்றதை பார்த்தாவே அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னோடய கார்டனில் இன்னொன்று வந்து டெரஸ் கார்டனில் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் வந்து நம்ம போட்டு விட்ருவோம். எல்லாமே 10 மணி பிளான்ட் தான். சூப்பராக வந்து வச்சுருக்குறேன். இப்போதைக்கு இவன் மட்டும் ஹேங் பண்ணி விட்ருக்கோம். ஸோ இன்னும் வந்து இந்த பக்கம் வேறு ஹேங்கிங் பிளான்ட் போடணும். பார்க்கலாம், நிறைய வந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அவரை, செடி பீன்ஸ் எல்லாமே இப்போதைக்கு அந்த ஆடிப்பட்டம் நம்ம போட்ட உடனே, டெரஸ் கார்டன் போட்ட உடனே ஆடி வந்துருச்சா. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு பிளானே இல்லாமல் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து பிளான் பண்ணி போட்டுடலாம். பட் ஆனால் எல்லா காயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த தடவை. எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஃபைனலாக வந்து கொஞ்சம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், பேபி பாவக்காய், பாகல்காய், அப்புறம் கொத்தவரங்காய் இவங்கெல்லாம் இன்றைக்கி கிடச்சாங்க. ஸோ இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஆடிப்பட்டத்துக்கு நம்ம என்னெல்லாம் விதைச்சிருக்கோம், என்னெல்லாம் வரப்போகுது, என்னெல்லாம் வந்துட்டுருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து ஆடிப்பட்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ, மினிமம் ஒரு 4 பேக் வந்து போட்டு விட்டிங்கன்னா அது வந்து அதோடய ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும். மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. நம்மளுக்கு உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது. ஸோ உழைப்புக்கான ரிசல்ட்டை வந்து கடவுள் வந்து கடைசியாக கொடுத்தாலும் நல்லா நின்று நிதானமாக நம்மளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்களும் வந்து கொஞ்சம் பொறுமையாக அதில் வந்து நம்பிக்கை வச்சு போயிட்டே இருங்க. நல்ல ஒரு ஹாப்பி ஃபீல் கிடைக்கும். என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.